பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாத காலமாய் தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராயிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் அருமையாய் நடத்தினார். இந்த 5வது மாதத்தினுடைய முதல் நாளில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். விசேஷமாய் பிள்ளைகள் எக்ஸாம்ஸ்லாம் முடித்து காலேஜ் பிள்ளைகள் செமிஸ்டர் எக்ஸாம் ஆரம்பிக்க அநேக பிரயாசங்களோடு இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் காத்திருக்கலாம். இந்த நாளினுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளினுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை தேற்றும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய முதல் நாளில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 4 மாத காலமாக நீங்கள் எவ்வளவு அருமையாக எங்களை நடத்துனீங்க. எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆண்டவரே, எத்தனை சுகவீனங்கள், எத்தனை பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ விதங்களில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் உம்முடைய கரம் எங்களை தேற்றி எங்களை வழி நடத்தி இந்த நிமிஷம் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் நீர் எங்களை நடத்துவீராக. நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. வொர்ஷிப் நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்படியாக செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் முதலாம் நாளிற்கு வரவேற்கிறோம். ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. ஒருவராலேயும் ஒருவர் மூலமாய் நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட, என் பாவம் யாவையுமே நீர் சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லாம் மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம்.
மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமான மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஆண்டவரே இயேசு சாமி, என்னுடைய துதிக்கு பாத்திரர் நீரே சாமி. ஆண்டவரே உண்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே சாமி நாங்கள் உண்மையே ஆராதிப்போம் சாமி. ஆண்டவரே சாமி, பாவத்துக்கு மறித்து ஆண்டவரே ஜீவனை பெற்றிட ஆண்டவரே சாமி என்னுடைய பாவம் எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் உங்கள் மேலே சுமந்திரே அப்பா. ஆண்டவரே நீர் என்னுடைய துதிக்கு நீர் பாத்திரர் சாமி. ஆண்டவரே சாமி, என்னோட ஆண்டவரே பாவம் இல்லாத போல ஆண்டவரே சாமி நீர் என்னை மாற்றினீரே சாமி. ஆண்டவரே சாமி உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி, என்னுடைய பாவத்துக்கான ஆண்டவரே நான் டிசர்வ் பண்ணுற அந்த கோவத்தை ஆண்டவரே நீங்கள் உங்கள் மேலே எடுத்துக்கொண்டீரே சாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே நீரே என்னுடைய துதிக்கு பாத்திரர் சாமி. என்னுடைய மகிமைக்கு பாத்திரர் நீரே சாமி. ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வேலையில் சாமி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே அவங்க லைஃப் ஆண்டவரே உங்களுக்கு சரண்டர் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ரட்சிப்பு ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே சாமி அதை அனுபவிக்கும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே நீங்கள் அவங்க பாவத்துக்காக மறிச்சிருக்கிறீங்க. அவங்க ஆண்டவரே இப்போ இருக்கிற அந்த பாண்டேஜில் அவங்க இருக்க தேவையில்லை சாமி. ஆண்டவரே அவங்க இப்போ இருக்கிற கட்டுகளில் ஆண்டவரே அவங்க இப்போ இருக்க தேவையில்லை சாமி. ஆண்டவரே அவங்க சோர்ந்து போன நிலையில் இருந்தால் சாமி ஆண்டவரே அவங்க சோர்வு அடைய தேவையில்லை சாமி. ஏன்னா நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்காக இந்த உலகத்தை ஆண்டவரே நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, நாங்கள் இனி எதுக்குமே ஆண்டவரே சாமி பயப்பட வேண்டாம் சாமி. ஏன்னா எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் ஆல்ரெடி ஆண்டவரே அந்த விக்ட்ரியை நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு சம்பாரித்து வச்சுட்டீங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே சாமி we are victorious people Lord Jesus. Thank you Lord. சாமி அதற்காக உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இந்த மாதத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க சாமி. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த வேலையில் எங்களோட பேசுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த 1ஆம் தேதி வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசியாய் நாங்கள் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to 2 Corinthians chapter 1 verse 20 to 22. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே.
அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது பவுலுடைய ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். அவர் தன்னுடைய கொரிந்து சபைக்கு 2வது லெட்டர், 1 கொரிந்தியன்ஸ் எழுதிட்டாரு. 2nd கொரிந்தியன்ஸ் எழுதும் போது இந்த முதல் அதிகாரத்தில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கால வேளையில் இந்த மாதத்தில் அது உங்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வசனத்துக்கு கீழாக நாம் இந்த மாதம் முழுவதுமாய் செய்தியை கேட்க போகிறோம். இதில் நான் எடுத்துக்கொண்ட முக்கியமான ஒரு வசனம் என்னவென்றால், அதில் 20ஆம் வசனம் வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்ட அவருடைய வாக்கு தத்தங்கள் முத்திரையிடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் முத்திரை கொடுத்தவராக, அதை ஆர்டைன் பண்ணவராக, அதை சாங்ஷன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. ஆங்கிலத்தில் எப்படியாக இருக்கு, எஸ்டாப்ளிஷ்ட் இன் கிரைஸ்ட், சீல்டு வித் ஹிஸ் ப்ராமிஸ். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்டவர்களாக, அவருடைய வாக்கு தத்தங்களினால முத்திரை இடப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த 20ஆம் வசனம் சொல்றது, நீங்கள் தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கார். ஒருவேளை இந்த 5வது மாதத்தில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி இருக்கலாம், ஆண்டவரே கடந்த 4 மாதங்களாக நாங்கள் செய்தியை கேட்கிறோம், இந்த வருடத்தில் எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கீங்க, இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் நியூ இயர் சர்வீஸில் வாக்கு தத்தங்களை ப்ராமிஸ் கார்டாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய வேதாகமத்தில் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த செய்தியை கேட்கிறோம். அநேக செய்திகள் இந்த நாட்களில் யூடியூப் மூலமாக அநேக ஊழியர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்திருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் இது நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் எஸ் இன் கிரைஸ்ட் என்று சொல்லி நம்ம ஆமோதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இப்படியாக போட்டிருக்கேன், for all the promise of God in him are yes and in him is amen. Every promise in scripture, தேவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்தில் அநேக கேள்விகள் இருக்கலாம், ஒருவேளை ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். தோமாவை போல நான் என்னுடைய கரத்தை அவருடைய காயங்களில், அவருடைய வெளா எலும்பில், அவருடைய கரங்களில் வைத்தால் மாத்திரமே நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட அவ்விசுவாசம் உள்ளவளாய், சந்தேகம் உள்ளவளாய் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பார் என்றால் அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரையிடப்பட்டு இருக்கிறது. அது உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஆத்தரைஸ் பண்ணப்பட்டது. அது நிச்சயமாகவே அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற வல்லமையுள்ள. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாமா? எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதை நான் போட்டிருக்கேன். முதலாவது பாயிண்ட், எவ்ரி ப்ராமிஸ் இன் ஸ்கிரிப்சர் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, God is not uncertain or changing. அவர் மாறுதல் உடையவராய், அப்போ ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் மாறக்கூடியவராய் இல்லை, அவருடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. 23ல he who promised is faithful. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில இந்த மே மாதத்தில் வந்திருக்க உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அவர் established in Christ, sealed with his promise. கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தப்பட்ட அவருடைய வாக்கு தத்தங்கள் முத்திரையிடப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசக்கூடியவர், உங்களுக்காக எனக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரா? நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருக்கு ஆமேன், ஆமோதிக்கக்கூடியவளாக, ஆண்டவரே நீங்க அவர் ரெஸ்பான்ஸ் should be ஆமேன்.
நான் இப்படியா போட்டிருக்கேன். அது ஒரு ஃபெய்த், விசுவாசத்தை காட்டுகிறது. அது ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டுறது. அது அவர் மேல் வச்சிருக்க அந்த அவருடைய நம்பிக்கையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலவேளையில் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அக்ரிமெண்ட், உங்களுடைய ட்ரஸ்ட் யார் மேல இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் என்றால் வசனம் சொல்லுது, அவர் அருளாது இருப்பது எப்படி? அவர் உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன் அப்படின்ற எண்ணத்தில் பவுல் அதை அழகாக எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட நிச்சயத்தை எனக்கு தாங்க. உங்களுக்குள்ளாக நான் முத்திரையிடப்பட்டவனாக, உங்களுக்குள்ளாக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுகிறவர் உண்மை உள்ளவர் என்பதை ஆமோதித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அறிக்கை செய்யக்கூடியவனாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அப்படியாகவே இந்த மாதம் முழுவதுமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். விசேஷமாய் இந்த மாதத்தில் அநேக சபைகளில் VBS உண்டு, அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஞானத்தையும் கிருபையையும் பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை அருமையாய் நடத்த இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். எங்களுடைய அவிசுவாசத்தை நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசுவாசம் உள்ளவளாய் ஆண்டவரே, உமக்கு அறிக்கை செய்யக்கூடியவளாய் ஆண்டவரே, நம்பிக்கை உள்ளவளாய், உமக்கு காத்திருக்கக்கூடியவளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக முத்திரையிடப்பட்டவளாய் நாங்கள் வாழுகிறபடினால எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சந்தேகங்கள், அவருடைய அவநம்பிக்கை எல்லாம் மாறத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நடத்துங்க. இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு பேசுங்க. அநேக காரியங்களை கற்றுக் கொடுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். ஆவியானவரே, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.